ஒட்டுமொத்த நபிமார்களின் முழு உருவமாக இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா, நபியே நபியே இந்த உலகத்தில் உம்மை அனுப்பியது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய, எச்சரிக்கை செய்யக்கூடிய, அவர்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடிய ஒரு தூதுவராக அல்லாஹ் உம்மை இந்த உலகத்தில் அனுப்பினேன் என்பதாக அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய நிலையை குறித்து அல்லாஹ் விவரிக்கின்றான். ஒருபடி மேலே போய் அல்லாஹ் சொல்லுவான், வஅதீஉல்லாஹ வ ரசூலஹு, நீங்கள் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைகளை இந்த உலகத்தில் அமைத்துக் கொண்டால் இன் குன்தும் முஃமினீன், அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான முஃமினாக ஆக முடியும். உங்களது உலக வாழ்க்கை, அந்த உலக வாழ்க்கையின் நடைமுறை அல்லாஹ் எதை சொன்னானோ அதன் பிரகாரம், பெருமானார் எதை வாழ்ந்து காட்டினார்களோ அதன் பிரகாரம் நீங்கள் உங்களது உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு வாழுகின்ற பொழுது அந்த நிலையில் உங்களது வாழ்க்கை அமைந்தால்தான் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான முஃமினாகவே ஆக முடியும். அல்லாஹ் சொல்லுவார், உமை யுதஇல்லாஹ வ ரசூலஹு, யார் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்குரிய சன்மானம் என்ன தெரியுமா? அதன் பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? அதனுடைய பலாபலன்கள் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவார், யுத்கிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், நாளை மறுமையில் இறைவனை மறந்த சமூகம், இறை தூதரின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளாத சமூகம், தாகத்தோடு, பட்டினியோடு, வேதனையோடு, சிரமத்தோடு, கஷ்டத்தோடு நாளை மறுமையில் சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கும் அந்த வேளையில் யாரெல்லாம் இறைவனையும் இறை தூதரையும் எடுத்து நடந்தார்களோ, இறைவனுடைய வார்த்தையை, பெருமானாரின் வாழ்க்கையை தனது வாழ்க்கையாக இந்த உலகத்தில் மாற்றி காட்டினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற சோபனம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், யுத்கிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். இறைவனை மறந்த சமூகம் பட்டினியால், பசியால், வேதனையால் சிக்குண்டு கொண்டிருக்கும் பொழுது யாரெல்லாம் இறைவனையும் இறை தூதரையும் இந்த உலகத்தில் ஏற்று வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற சோபனம் என்ன தெரியுமா? யுத்கிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள், பாலாறும் தேனாறும் ஓடிக்கொண்டிருக்கும் மதுரமான சுவனத்தில் அல்லாஹ் அவர்களை நுழைப்பான். அந்த சுவனத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுதான் மிகப்பெரிய வெற்றி. இதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்ன வெற்றி. யார் இந்த உலகத்தில் இறைவனை மறந்த வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அவர்கள் கொடுமைகளை அனுபவிக்கும் பொழுது இறைவனையும் இறை தூதரையும் ஏற்றுக்கொண்ட சமூகம் சுவனத்தில் சுகபோகமான வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவார். இதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே பெருமானாரின் பிரியத்தை, பெருமானாரின் நடைமுறையை பின்பற்றுவதின் கண்ணியத்தை, அதன் முக்கியத்துவத்தை அல்லாஹ் விவரிக்கின்றான். இறைவனுக்கும் இறை தூதுவருக்கும் கட்டுப்பட்டு வாழ்வது ஈமானின் மிக உயர்ந்த பண்பு என்பதை அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் இந்த சமுதாயத்திற்கு போதனை செய்து கொண்டே இருக்கின்றது. ஒரு இடம், இரண்டு இடம் அல்ல. அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே பிரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் சுமார் 25 இடங்களுக்கும் மேலாக அல்லாஹ் எங்கெல்லாம் தனக்கு அஞ்சுங்கள், தன்னை பின்பற்றுங்கள், தனக்கு கட்டுப்படுத்தி வாழுங்கள் என்று சொல்லுகின்றானோ அத்தனை இடங்களிலும் பெருமானாரை பின்பற்றி வாழ வேண்டும். பெருமானாரின் நடைமுறையில் நீங்கள் உங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே தொடர்ந்து 25 இடங்களுக்கும் மேலாக பெருமானாரின் கண்ணியத்தை போதனை செய்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது மாத்திரம் ஈமானில் உயர்ந்த பண்பு அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் ஈமானின் மிகச்சிறந்த பண்பு என்பதை அல்லாஹ் போதனை செய்தார்.
எனவேதான் இந்த உலகத்தில் நாம் சரியான பாதையில் வாழ்வதற்காக நமக்காக ஒரு வழி தேவைப்படுகின்றது. அந்த வழியை அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக மிக உயர்ந்த வேதத்தை இந்த உம்மத்திற்கு தந்தார். அந்த வேதத்தை படிப்பதற்கு நமக்கு ஒரு வெளிச்சத்தையும் அல்லாஹ் தந்தான். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் சொல்லும் பொழுது கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன், உங்களிடத்திலே தெளிவான வேதமும் அந்த வேதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பேரொழியையும் அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி வைத்ததாக அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் கண்ணியத்தையும் பெருமானாரின் முக்கியத்துவத்தையும் இந்த உம்மத்திற்கு சொல்லி காட்டுவார். குர்ஆனுடைய விளக்கத்தை பெறுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அத்தியாவசியம் என்பதை அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் சொல்லுவார். குர்ஆனை ஓதி கொடுத்த இறைவன் மற்றும் மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை விட்டு செல்லவில்லை. அந்த குர்ஆனின்படி எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள். எனவேதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்ட பொழுது பெருமானாரின் குணம் எப்படி இருந்தது, பெருமானாரின் வாழ்க்கை எப்படி இருந்தது, பெருமானாரின் வாழ்வியல் எப்படி அமைந்திருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், கான குல்குஹு அல் குர்ஆன், பெருமானாரின் குணம், பெருமானாரின் வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது என்று சொன்னார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இனியமானவர்களே, எனவேதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகள் அதை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் பெருமானாரின் சுன்னத்துகளை உம்மத்து சரியாக பின்பற்றி நடக்க வேண்டும். பெருமானாரின் சுன்னத்து இல்லாத இஸ்லாம் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. எப்படி உயிர் இல்லாமல் வெறும் உடல் மட்டும் இருந்தால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லையோ அந்த நிலைக்கு நம்முடைய இஸ்லாம் தூக்கி எறியப்படும். யாருடைய இஸ்லாத்தில் பெருமானாரின் சுன்னத்துகள் பேணப்படவில்லையோ. சுன்னத்துகள் என்றால் என்ன? சுன்னத்து என்று சொன்னால் அகராதியில் அதன் பொருள் ஒரு மிக உயர்ந்த பாதை என்று பொருள். ஷரியத்தில் அதற்கான விளக்கம் சொல்லுவார்கள். இந்த மார்க்கத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடைமுறையாக வளமையாக செய்யப்பட்ட கட்டாயம் இல்லாத செயலுக்கு சுன்னத்து என்று சொல்லப்படும். இதனுடைய சட்டம் என்ன? சுன்னத்தை ஒருவர் விடுவார் என்று சொன்னால் அவர் பாவி. அதை ஒருத்தவர் மறுக்கின்றார் என்று சொன்னால் அவர் பிதஅத்வாதியாக மார்க்கம் அவரை முன்னிலைப்படுத்துகின்றது. இதையெல்லாம் மீறி தல்பீஹ் என்ற கிதாபில் சுன்னத்து என்பது முஅக்கதா கட்டாயம் பேண வேண்டிய விஷயம் என்பதாக இமாம்கள் அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த சுன்னத்தை ஒருவன் விடுவான் என்று சொன்னால் அது அவனை ஹராமுக்கு நெருக்கமாக ஆக்கும். அது மாத்திரமல்ல, நாளை மறுமையை பெருமானாரின் ஷஃபாஅத்தை விட்டும் அவனை தூரமாக ஆக்கும் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த உலகத்தில் சுன்னத்தை பேணி நடப்பதுதான் நேரான வழி. அதனை விடுவது வழிகேடு என்பதாக இமாம்கள் இறை நேசர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அந்த சுன்னத்துகளை பின்பற்றுவதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடும் பொழுது அல் முத்தமஸ்ஸக் பி சுன்னத்தி இன்தல் ஃபஸாதி, குழப்பமான காலகட்டத்தில், நெருக்கடியான காலகட்டத்தில் எனது சுன்னத்துகள், எனது நடைமுறைகள் பாரபட்சமாக விடப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் யார் ஒரு அடியார் எனது சுன்னத்தை, எனது நடைமுறையை, எனது வாழ்க்கையை பேணி அவன் வாழ்க்கையாக மாற்றிக் கொள்கின்றானோ லஹு அஜ்ரு மிஅத்து ஷஹீத, உலகத்தில் இறைவனுடைய மார்க்கத்திற்காக உயிர் தியாகத்தை செய்த 100 ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தப்ரானி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருமே சுன்னத்தை பின்பற்றுவதில்லை. நெருக்கடியான காலகட்டத்திலும் இந்த செயலை பெருமானார் இப்படி செய்தார்கள். இந்த செயலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள்.
இந்த செயலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையில் செய்து காட்டினார்கள். எனவே நானும் செய்கின்றேன் என்று பெருமானாருடைய சுன்னத்தை ஒன்றை பின்பற்றினாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் 100 ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுப செய்தி சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, மன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹ்யானி வ மன் அஹ்யானி கான மஅய ஃபில் ஜன்னah. இந்த உலகத்தில் என்னுடைய செயலை யார் ஒருவர் சரியான முறையில் பின்பற்றி அதை செய்தார்களோ, இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் எனது சுன்னத்தை யார் ஹயாத்தாக ஆக்கினார்களோ, இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் நான் சொல்லிய செய்தியை யார் சரியான முறையில் பின்பற்றி நடந்தார்களோ, அவர்கள் நாளை மறுமையில் சுவனத்தில் என்னோடு இருப்பார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்தி என்று சொன்னால் மிக பாரதூரமான விஷயம் அல்ல. உதாரணத்திற்கு தண்ணீர் குடிக்கின்றோம், அந்த தண்ணீரை டம்ளரில் எடுத்து பார்த்து பிஸ்மில்லாஹ் சொல்லி அமர்ந்து குடித்தால் பெருமானார் சொல்லும். தொழுகை தொழுகின்றோம், அந்த தொழுகை அல்லாஹ் சொன்ன மாதிரி குது தீனத்துக்கும் இந்த புள்ளி மஸ்ஜிதின் பள்ளிவாசலில் அழகான முறையில் தொழுகுங்கள். அந்த தொழுகையை பெருமானார் சொல்லி தந்தார்கள். சல்லு கமா ரஅய்துமூனி சொல்லி நான் எப்படி தொழுதேனோ அதே நிலையில் நீங்கள் தொழுகுங்கள் என்று கண்ணியத்தோடு இறைவனுக்கு முன்னால் பெருமானார் சொல்லி தந்தது பிரகாரம் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றினால் பெருமானாரின் சுன்னத்தை பெரியதற்கு தரும். குடும்பத்தில் வாழுகின்றோம், அந்த குடும்பத்தில் மற்றவர்கள் நமக்கு துரோகம் செய்தாலும், மற்றவர்கள் நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக மனம் பொருந்தி அவர்களை இணக்கத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னார் அது பெருமானாரின் சுன்னத்தை பற்றி பிடித்து வாழ்வதற்கு தகும். இதுபோன்று உலகத்தில் வாழும் காலத்தில் எதையெல்லாம் பெருமானார் கற்றுக் கொடுத்தார்களோ, எதையெல்லாம் சஹாபாக்கள் பெருமானாரின் பிரகாரம் வாழ்ந்து காட்டினார்களோ அதை செய்கின்ற பொழுது நாளை மறுமையில் நம்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணக்கமாக்கி தரும். மாத்திரமல்ல, 100 ஷஹீதுகளின் அந்தஸ்தை விட மிக உயர்ந்த தரஜாக்களை நமக்கு பெற்றுத் தரும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்மரி குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழுங்கள். அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழுங்கள். வலா தகூனு கல்லதி காலு சமிஅனா வ ஹும் லா யஸ்மஊன், கேட்டும் கேட்காததை போன்று சென்று விடாதீர்கள். இறைவன் எதை சொன்னானோ அதை பின்பற்றி வாழுங்கள். இறை தூதர் எதை வாழ்ந்து காட்டினார்களோ அதன் அடிப்படையில் வாழுங்கள். உமை யுத்தஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் பெருமானாருக்கு கட்டுப்பட்டு வாழுகின்றார்களோ அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள். யார் பெருமானாரின் சுன்னத்தை பேணி வாழ்ந்தார்களோ அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள். உம்மா அர்சல்னாக அலைஹிம் ஹஃபீஸா, அடுக்கடுக்கான சிறப்பை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். உம்மை யுத்தஇல்லாஹ வ ரசூலஹு வ யக்ஷல்லாஹ், யார் பெருமானாருக்கு கட்டுப்பட்டார்களோ அவர்கள் இறைவனை அஞ்சியவர்கள். உலாரிக்குமுல் ஃபாயிஸூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அடுக்கடுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை பேணும் நிலையை அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் உம்மத்திற்கு போதனை செய்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, பெருமானாரின் சுன்னத்துகள் மாத்திரம்தான் இந்த உம்மத்தின் முகவரி. யார் பெருமானாரின் சுன்னத்தை புறந்தள்ளுகின்றார்களோ அவர்கள் கடந்த கால வரலாற்றை இழந்து விட்டார்கள் என்பதுதான் இதற்கான உண்மை. உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற நிலையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியும் வாழலாம் என்ற நிலையில் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இப்படி வாழ்வதுதான் இறைவனுக்கு நேசத்தை நமக்கு உண்டாக்கும் என்று சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் வந்தவர்கள் அனைவரும் வாழ்வதற்காக வந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவதற்காக, அடியார்களை சரியான முறையில் வாழ வைப்பதற்காக வந்தவர்கள் என்பதாக அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் பெருமானாரை பறைசாற்றுகின்றது. யாரெல்லாம் பெருமானாரின் சுன்னத்துகளை விட்டுவிட்டு இந்த ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கின்றதா இல்லையா, எங்களுக்கு குர்ஆன் மற்றும் போதும், பெருமானாரின் சுன்னத்துகள் தேவையில்லை.
பெருமானாரின் சுன்னத்துகள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு குர்ஆன் மட்டும் என்று சொல்பவர்கள் மருத்துவ புத்தகத்தை படித்துவிட்டு ஆபரேஷனுக்கு செல்பவர்களை போன்று, சமையல் புத்தகத்தை படித்துவிட்டு சமையல் செய்பவர்களை போன்று, கட்டட தொழிலின் புத்தகத்தை படித்துவிட்டு கட்டுமானம் கட்டுபவர்களை போன்று, ஏற்றிலிருந்து அதை நடைமுறைப்படுத்தி பிராக்டிக்கலாக தன்னை உண்டு பண்ணாமல் படித்ததை மட்டும் வைத்து ஒருவர் அறுவை சிகிச்சை செய்தார் என்று சொன்னால் அனுபவம் இல்லாமல் அதன் நிலை என்னவாகும் என்பது உலகம் அறிந்த உண்மை. சமையல் புத்தகத்தை வைத்துக் கொண்டு அனுபவம் இல்லாமல் ஒருவர் சமைப்பார் என்று சொன்னால் அதன் ருசி என்னவாகும் என்பது உலகம் அறிந்த உண்மை. அன்பானவர்களே, எனவேதான் அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாக இந்த உலகத்தில் அனுப்பினார். பெருமானாரின் வாழ்க்கையை குர்ஆனாகவே மாற்றி காட்டி அதை எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்தினாலும் உலகத்தில் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். சஹாபாக்கள் அதைத்தான் மிக வலுவாக பற்றி பிடித்து நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அதற்கு இம்ரான் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை மக்களுக்கு மத்தியில் பெருமானாரின் ஷஃபாஅத்தை குறித்து சில செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த ஒருவர் எழுந்து கேட்டார், யா அபா நுஜைத், இன்னக்கும் துஹதிஸூனனா பிஅஹாதீஸ் லம் நஜித் லஹா அஸ்லன் ஃபில் குர்ஆன். அவர் சொன்னார், அபா நுஜைதே, குர்ஆனில் இல்லாத விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு போதனை செய்கின்றீர்கள், அது தவறு. ஒரு கூட்டத்தில் இப்ராஹிம் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மார்க்கத்தில் ஷஃபாஅத்தை குறித்தான சில செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எழுந்த அந்த நபர் சொன்னார், குர்ஆனில் இல்லாத விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு போதனை செய்கின்றீர்கள், அது தவறு என்று சொல்லிய பொழுது இம்ரான் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக கடுமையாக கோபம் கொண்டு சொன்னார்கள். காலையில் ரஜினி அந்த மனிதனிடத்தை சொன்னார்கள், கரஅத்துல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் முழுவதுமாக படித்திருக்கின்றீர்களா என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், ஆம், குர்ஆனை நான் படித்திருக்கின்றேன். நீங்கள் சொன்ன செய்தி குர்ஆனில் இல்லை, எனவே அந்த செய்தியை மக்களுக்கு பரப்பாதீர்கள் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு தஆலா அவர் கோபமுற்றவர்களாக சொன்னார்கள், குர்ஆனை படித்திருக்கின்றீர்களா? فقد وجدت فيه صلاة العشاء أربع والعصر أربع. குர்ஆனிலே தொழுகை இப்படித்தான் தொழுக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதா? அசருக்கு 4 ரக்காத், இஷாவுக்கு 4 ரக்காத் குர்ஆனில் உங்களால் காட்ட முடியுமா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், இல்லை, குர்ஆனில் அது போன்ற விளக்கங்கள் எல்லாம் இல்லை. அப்ப எங்கிருந்து அதை கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டார்கள். பஅம்மன் அகத்தும் தாலிக்க, எங்கிருந்து அதை தெரிந்து கொண்டீர்கள்? அகத்துமோ அண்ணா சஹாபி, சஹாபாக்கள் எதை செய்தார்களோ அதை நாங்கள் செய்தோம். அவர் சொன்னார். அப்பொழுது இப்ராஹிம் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் எதை சொல்லித் தந்தார்களோ அதைத்தான் நாங்கள் செய்தோம், எனவே அதைத்தான் நீங்கள் செய்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து கேட்டார்கள், ஜகாத்துடைய விஷயத்தில் 40 ஆட்டுக்கு ஒரு ஆடு என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றதா என்று கேட்டார்கள். இல்லை, குர்ஆனில் சொல்லப்படவில்லை. ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, அதன் வழிமுறை சொல்லப்படவில்லை. இப்ராஹிம் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அதை எங்கே இருந்து கற்றுக்கொண்டீர்கள்? அதை சஹாபாக்களிடம் கற்றுக்கொண்டோம். நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு பெருமானார் சொல்லி தந்தார்கள். சரி, அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே கஅபாவை தவாஃப் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது 7 முறை செய்ய வேண்டும். 7 முறை செய்ததற்கு பிறகு மக்காம இப்ராஹிமே 2 ரக்அத் தொழ வேண்டும். அப்பொழுது தவாஃப் நிறைவேறும் என்று உங்களுக்கு சொல்லி தந்தது யார்? குர்ஆனில் இல்லையே, எங்கே கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் அந்த நபர், ஆம், சஹாபாக்கள் எதை சொன்னார்களோ அதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இறுதியாக இப்ராஹிம் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அம்மா சமிஅத்துல்லாஹ் தஆலா ஃபீ கிதாபி, அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி இருக்கின்றானே, உங்களுக்கு நினைவில்லையா? உம்மா ஆசாக்கும் ஒரு ரசூல் ஃபஹதுஹு, பெருமானார் எதையெல்லாம்
உங்களுக்கு சொல்லித் தந்தார்களோ, எதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்தார்களோ அதை பற்றி பிடித்து வாழுங்கள். பெருமானார் எதை உங்களுக்கு தடை செய்தார்களோ அதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று மிக கடுமையான முறையே பெருமானாரின் வார்த்தைக்கு தடையாக இருந்த அந்த நபரிடம் எச்சரிக்கையாக சொன்னார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கண்ணியமானவர்களே, பெருமானாரையும் குர்ஆனையும் பிரித்து பார்க்க முடியாது. பெருமானாரின் வாழ்க்கையையும் குர்ஆனின் நடைமுறையையும் பிரித்து பார்க்க முடியாது. எனவேதான் அல்லாஹ் சொன்னான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வகி. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. பெருமானார் எந்த வார்த்தையையும் மனோ இச்சையால் பேசியது கிடையாது. அவர்கள் பேசிய அத்தனை வார்த்தையும் வகி. அவர்கள் பேசிய அத்தனை வார்த்தையும் வகி என்று சொல்லி தந்தான் அல்லாஹ் அருள்முறை குர்ஆன் ஷரீஃபில். திருக்குர்ஆன் ஷரீஃபை இறக்கி தந்த அல்லாஹ் இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் என்று சொல்லுகின்ற பொழுது அதன் மறைவிலக்கமாக அருள்முறை குர்ஆன் ஷரீஃபை எப்படி பாதுகாக்கப்படுகின்றதோ அதே போன்று பெருமானாரின் வார்த்தையும் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் பாதுகாக்கப்படும் என்று அல்லாஹ் மறைமுகமாக இந்த உம்மத்திற்கு விளக்கினார். மாணவர்களே, சஹாபாக்கள் பெருமானார் எதை சொன்னார்களோ அதை அப்படியே பின்பற்றி காட்டினார்கள். ஒரு தடவை மஸ்ஜித் நபவியில் ஒரு மனிதர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். மஸ்ஜித் நபவிக்கு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து அந்த மனிதரை எழுப்பி விடுங்கள், தொழுகைக்கு நேரமாகிவிட்டது, அந்த மனிதரை எழுப்பி விடுங்கள் என்று சொல்லிய பொழுது சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நன்மையான காரியம் எதை செய்தாலும் நீங்கள் முந்தி செய்வீர்கள். நன்மையான காரியம் எதை செய்தாலும் நீங்கள் முந்தி செய்வீர்கள். அவரை தொழுகைக்கு எழுப்புவதற்கு நீங்களே எழுப்பியிருக்கலாம், என்னை அழைத்து எழுப்பு சொல்லுகின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது பெருமானார் சொன்னார்கள், அலியே அலியே, அந்த மனிதரை நீங்கள் எழுப்பி அவர் எழுந்திருக்க மறுத்துவிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் நான் அவரை எழுப்பி அவர் எழுந்திருக்க மறுத்துவிட்டால் அவர் காபிராகி விடுவார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் பெருமானாரின் வார்த்தை எதுவாக இருந்தாலும் நான் அப்படியே பின்பற்றுவேன் என்று சொன்னார்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. ஏன் இந்த அர்த்தம் எனக்கு தெரியுமா? ஏதேனும் ஒன்றை நான் விட்டுவிட்டால் இந்த உலகத்தில் நான் வழிதவற விடுவேனோ என்ற அர்த்தம் எனக்கு இருக்கின்றது. எனவே பெருமானார் எதை சொன்னாலும் அதை அப்படியே பின்பற்றுவேன் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அதே போன்று சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமான். ஒரு தடவை தவாப் செய்கின்றார்கள், கஅபாவை தவாப் செய்துவிட்டு ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகின்றார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், ஹஜருல் அஸ்வதே, நீ வெறும் கல் என்பது எனக்கு தெரியும். என்ன சொன்னார்கள்? ஹஜருல் அஸ்வதே, நீ வெறும் கல் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டதை நான் பார்த்தேன், எனவே நானும் உன்னை முத்தமிட்டேன், அவ்வளவுதான். நீ வெறும் கல் என்பது எனக்கு தெரியும். பெருமானார் செய்தார்கள், நானும் செய்தேன். பெருமானார் சொன்னார்கள், அதை நாங்கள் செய்வோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் கணத்தை இந்த உம்மத்திற்கு எடுத்துச் சொன்னவர்கள் சஹாபா பெருமக்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் மொத்த விளக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தந்தார். அதன் அடிப்படையில் நாம் பெருமானாரின் சுன்னத்துகளை பேணி நடக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் மிக உயர்ந்த அந்தத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். அந்த அடிப்படையில் வாழ்ந்து ஈருலகில் வெற்றி பெறக்கூடிய உயர்ந்த உன்னத நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்பாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகம் தௌபா செய்தவர்களாக இவர்களிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னத நசீபை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில்